பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் ரவிதாஸ் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்தார். அவர் தனது வண்ணமயமான காய்கறி வணிகத்திற்கும் அன்பான மனைவி அஞ்சலிக்கும் பிரபலமாக இருந்தார். ஆனால் அவரது சந்தோஷமான புன்னகையின் பின்னால் ரவிதாஸ் ஒரு ரகசியத்தை மறைத்திருந்தார். ஒரு சிறிய தாண்டம், இது வாடிக்கையாளர்களை மோசடி செய்து கூடுதல் நாணயங்கள் சம்பாதிக்க உதவியது. ரவிதாஸ் தனது ரகசியத்தை தெரியாமல் இருந்த அஞ்சலி எப்போதும் அவரை நீதியாகவும் நல்லவராகவும் நினைந்து கொள்வதை ஊக்குவித்தார். ஆனால் லாபத்தின் அடிப்படையில் அவர் அஞ்சலியின் மென்மையான வார்த்தைகளை புறக்கணித்தார். ஒரு நாள் அர்ஜுன் சிலவற்றை தவறாக உணர்ந்தார். காய்கறிகள் விலைக்கு மிக அதிகமாக இருந்தது. அவருடைய சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது. அடுத்த காலை அர்ஜுன் கிராமவாசிகளின் முன்னிலையில் ரவிதாஸை நேர்மையாக எதிர்கொண்டார். மோசடி வெளிப்பட்ட போது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ரவிதாஸ் மிகவும் வெட்கப்பட்டார். வெட்கப்பட்டும் மனச்சேதமடைந்தும் ரவிதாஸ் தனது வாடிக்கையாளர்கள் விலகிச் சென்றதை பார்த்தார். ஆனால் அஞ்சலி அவரது பக்கத்தில் நின்று தன்னுடைய அன்பை காட்டினார். அஞ்சலியின் ஆதரவுடன் ரவிதாஸ் நேர்மையாக நினைக்கத் தொடங்கினார். மெதுவாக கிராமவாசிகள் அவரை மன்னித்தனர். நம்பிக்கை மீண்டும் வளர்ந்தது. ரவிதாஸ் உணர்ந்தார், உண்மையான செல்வம் நாணயங்களில் அல்ல, நம்பிக்கையிலும் அன்பிலும் உள்ளது. லாபத்திலிருந்து அருள் நோக்கி ரவிதாஸ் தனது மீட்பை கண்டுபிடித்தார். நேர்மையே உண்மையான வெற்றியின் அடித்தளம்.